ருத்ரா குட்டியோ என் பொண்ணுதான், உத்ரா குட்டியோ என் பொண்ணுதான். இதுக்கான விடைய சித்ரா எனக்கு கண்டிப்பா சொல்லுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப எல்லாரும் சொல்ற கேட்டுக்கோங்க. ருத்ரா குட்டியும் உத்ரா குட்டியும் தான் இந்த வீட்டோட வாரிசு. ரொம்ப நன்றிமா. என் பொண்ணு இவ்வளவு நாளா நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க. இப்ப என்கிட்டயே ஒப்படைச்சிட்டீங்க. இனிமேல் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூட இருந்துருங்க. இல்லப்பா, எனக்கு அப்படி இருக்கிறதுல விருப்பம் இல்ல. எவ்வளவு வயசானாலும் என் சொந்த கால்ல நான் நிக்கணும். என் உழைப்பில வர காசுல சாப்பிடணுன்றதுதான் என் ஆசை. ஏதாவது முடியலன்னா நான் சொல்றேன். எப்படியாவது நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த குழந்தைய யாராவது ஒரு நல்லவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அப்படி ஒருத்தர் கிட்ட சேர்த்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயாவது இந்த குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு போறதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்கணும். என்னமா இப்படி பேசுறீங்க? இது உங்க வீடு மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நீங்க எங்கேயே கூட இருக்கலாம். அது உங்க இஷ்டமா. அப்ப நான் கிளம்பட்டுமாப்பா? அது கூட கிளம்புறேன்றீங்க? குழந்தை கேக் கட் பண்ணும் இல்லையா? இருந்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போங்க. கேக் கட் பண்ணலாமா? ருத்ரா குட்டி, கேக் வெட்டலாமா? வாங்க, வா. ரெடியா? கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. உத்ரா, நீ இது வரைக்கும் கேக் கட் பண்ணதே இல்லைல்ல? நீ கட் பண்ண. இல்ல இல்ல பரவாயில்ல, இதுல உன் பேர் தானே இருக்கு. நீ தான் கட் பண்ணணும். யார் சொன்னது என் பேர் தான் இருக்குன்னு? உன் பேரும் இருக்கு. இங்க பார். இந்த ருத்ராக்குள்ள உத்ராங்கிற உன் பேரும் இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த கேக் கட் பண்ணோம். வா கேக் கட் பண்ணலாம். நான் இவளுக்கு ஒரு நேரம் சோறாச்சு கொடுக்க முடியுமான்னு யோசிச்சிருக்கேன்.
இப்போ இவளுக்கு நல்ல வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. எப்படியோ உத்ரா நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். இனிமே என்ன அத்தை? இனிமே என்ன, கேக் கொடுத்தா சந்தோஷமா சாப்பிட வேண்டியதுதான். பிரச்சனைய மொத்தமா திசை திருப்பியாச்சு. இனிமே முத்தரசனுக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அப்படியா அத்தை சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, நீ சந்தோஷமா கேக் சாப்பிடலாம். சரிங்க தம்பி, என் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. அப்ப நான் கிளம்புறேன். இருக்கலாம், நீங்க எதுக்கு இப்ப அவசரமா? இல்ல தம்பி, நான் இன்னொரு நாள் வரேன். சரி. வரட்டுமா? நான் போயிட்டு வரட்டுமா? வரங்க. கார்த்திக், கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரு. சரிங்கண்ணா. வா, நம்ம போலாம் ரூமுக்கு. சித்தி, இல்ல ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தேன். பேசி முடிச்சிட்டிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு தீராத கணக்கு இழுவையிலே இருக்குல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சரியா? என்னன்னா இந்த இது ஸ்வேதா விஷயத்தில் நான் எந்த முடிவு எடுக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. சித்தி சொன்னா சரியாக தான் இருக்கும். வாரிசுங்க முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. இப்போ ஒன்றுக்கு 2 வாரிசு இருக்கு. ஒன்று ருத்ரா, இன்னொன்று உத்ரா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இவ விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கட்டும். என்ன நான் சொல்றது சித்தி, சரிதானே? உத்ரா குட்டி, முதல்ல நீங்க சொல்றாச்சா, இந்த ஸ்வேதாவை நம்ம என்ன பண்ணலாம்? கிருஷ்ணா அங்கிள் கிட்ட கொடுத்து ஸ்வேதா ஆண்டி கழுத்துல கட்ட சொல்லுங்கப்பா. இந்தாங்க. என்ன சித்தி, உத்தரா தாலியை கொடுத்துருக்கா. ஒரு நிமிஷம் இரு. ருத்ரா குட்டி, இப்ப நீ சொல்றாச்சா என்ன பண்ணலாம்? இவ்வளவு
ஸ்வேதா ஆண்டி கல்யாணம் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. அவங்க கெட்டவங்கப்பா. அவங்க நமக்கு வேண்டாம்ப்பா. இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுங்க. என்ன சித்தி, ஒரு வாரிசு தாலியை கொடுத்து சென்டிமெண்ட்டாக பேசுது, இன்னொரு வாரிசு கையில் சாட்டையை கொடுத்து அதிரடியாக பேசுது. இப்போ நான் யார் பேச்சு கேட்குறது? நீயே சொல்லு. சொல்ல சித்தி, வாரிசு பேச்சை கேட்டானோ நீ தானே சொன்ன. இப்போ யார் பேச்சை நான் கேட்குறது? பதில் பேசுன்னு என்கிட்ட நீ கேட்ட. இப்போ பதில் பேசுன்னு உன்கிட்ட நான் கேட்குறேன். எனக்கு சம்மதம்ப்பா. கிருஷ்ண ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்கிறதுல எனக்கு சம்மதம். முடியாது, முடியவே முடியாது. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க. எனக்கு வேண்டாம் மாமா. என்னால இந்த கல்யாணம் எல்லாம் படிக்க முடியாது. இதோ பாரு ஸ்வேதா, இத்தனை நாளா நீ சொன்னதை கேட்டு நாங்கெல்லாம் ஆடினோம். இனிமே நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். முத்தரசு, ஒரு 5 நிமிஷம் ஸ்வேதாவை மணப்பொண்ண அலங்காரம் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன். வா வான்னு சொன்னேன். சித்தி ஒரு நிமிஷம். வெண்ணிலா, மாமா, பூஜை ரூமுக்கு போய் கருப்பணசாமி அருவா எடுத்துட்டு வா. முத்து மாமா, எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஒன்னாச்சி அம்மா. ஐயா கருப்பண்ணசாமி, முத்து மாமா உன் அருவால கேக்குது. இந்த வீட்ல எந்த விபரீதமும் நடக்காம நீதான் பாத்துக்கணும். சித்தி, இது வரைக்கும் உன் பேச்சை கேட்டு அவளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன். இப்போ கூட நீ அவளுக்காக 5 நிமிஷம் டைம் கேட்டிருக்க. 10 நிமிஷமாவே எடுத்துக்கோ. ஆனால் நான் சொன்னது நடக்கணும். இந்த கேப்ல ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கிளியா மாறுது, எலியா மாறுது, இந்த திருட்டு வெள்ளம் வச்சுக்கிட்டா வெட்டியே போட்டுருவேன். வா. கிருஷ்ணன், என்ன ட்ரெஸ் மொத்தமாக அப்படி இருக்கீங்க? கார்த்தி அண்ணே, கூட்டிட்டு போய் பட்டு வெட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி கூட்டு வா. வாங்க. ஸ்வேதா, ரொம்ப அடிச்சிட்டேனா? வேற வழி இல்ல.
முத்தரசனை நம்ப வைக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிடு ஸ்வேதா. இதோ பாரு, நான் மட்டும் அந்த நேரத்துல அப்படி பண்ணலனா அடுத்த செகண்டே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாங்க. அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன். அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லி மொத்த பேர் வாயும் அடைச்சிட்டேன். என்னத்தை எப்படி சொல்றீங்க? நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? எனக்கும் தெரியல ஸ்வேதா. எப்படியாவது உன்னை தப்பிக்க வைக்கணும், அதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. உன்னை காப்பாத்திய தீரணும். எப்படின்னு தான் எனக்கும் புரியல. இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி ஸ்வேதா? நான் என் ரூமுக்கு போயிட்டு வந்து சொல்றேன்.